அனைவருக்கும் வெல்கம் டு சுமிஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கோஸ் கூட்டுங்க. அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. இதில் நான் ஒரு அரை டம்ளர், தட் மீன்ஸ் இந்த மாதிரி கரண்டியில் 2 பேருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, 3 பேர் கூட இதில் ஒரு கரண்டி அளவுக்கு துவரம்பருப்பு, இதில் பாதி அளவு நான் கடலைப்பருப்பு போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க நான். இப்போ அது கூட பாருங்கள், கோஸ் நல்லா ஒரு கை அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் உடைச்சி வச்சுருக்கேன். இது தக்காளி, நல்ல பெரிய தக்காளி எடுத்துக்கணுங்க. இது நம்ம போடுறதுக்கு இப்போ வறுத்து எடுக்கிறதுக்கு பார்ப்போம். தனியா 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க நான். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாம்பார் தூள் 1 ஸ்பூனு. காய்ந்த மிளகாய் ஒரு 4-5. அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 4. சீரகம் ஒரு அரை ஸ்பூனு. இதில் 1/4 ஸ்பூன் மிளகு. அப்புறம் தனியா 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. ஏன் அப்படின்னா மிளகு கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மிளகாயும் போடுறதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. அதே சமயத்தில் கொஞ்சமாக உப்பு, சிறிதளவு புளி, அதுக்கப்புறம் 2 சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடிங்க. தேங்காய் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இப்போ நான் அது வறுப்படும் போது கூட நம்ம போட்டுக்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தேங்காய் உங்களுக்கு ஆப்ஷன் தாங்க. நான் அதுக்காக தான் அது காமிக்கிறேன். இப்போ நம்ம வறுக்கக்கூடியதெல்லாம் இப்போ நான் வாணலி வச்சுருக்கேங்க. அதில் கடலை பருப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் தனியா போட்டுக்கலாம். இது 2 வறுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது 2 ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு. இதில் நம்ம காய்ந்த மிளகு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி மிளகு திட்டமாக போட்டுக்கோங்க. வெந்தயம், சீரகம். ஏன் அப்படின்னா அது பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே கலர் மாறிட்டு இது போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுப்பட்டுருச்சு. நம்ம இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிடலாங்க. அது கூட தேங்காய் தேவையான அளவுக்கு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சது இதில் போட்டுக்கலாங்க. அது கூடயே நம்ம தேங்காயும் போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்சிக்கலாம். நல்ல மணம் வருதுங்க. இப்போ மிக்சியில் பாருங்கள், இது மாதிரி அரைச்சி வச்சிடலாங்க. கொஞ்சமாக இது அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போ இங்கே வாணலி வச்சாச்சு. இந்த வாணலி கொஞ்சம் சூடாயிட்டிருக்கு. இதில் நம்ம எண்ணெய் விட்டு தாளிக்கிறது போட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுலேயே பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம். நம்ம தான் பூண்டு வெங்காயம் சேர்க்கறது இல்லையா, அதனால் தக்காளி இப்போ போட்டு நம்ம நல்லா வறுக்கலாங்க. வதக்கி வைக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ வதக்கும்போது கொஞ்சமாக நம்ம தேவையான உப்பு இதில் போட்டுடலாங்க. அப்போ தான் தக்காளியும் நல்லா வதங்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோஸையும் போட்டுடலாங்க. கோஸை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. இப்போ தண்ணி கொஞ்சமாக விடலாம். பாருங்கள், இப்போ நான் தண்ணி கொஞ்சம் விடுறேன். உப்பு எல்லாமே போட்டாச்சு. இது அப்படியே நம்ம மூடி வச்சிடலாங்க. நம்ம மூடி வச்சு எடுத்து நல்லா வெந்துருச்சுங்க. இதை பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் நான். இதை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு ஒரு கிளறலாம். இப்போ பாருங்கள், அதே சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றிடலாம். நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் தேவையான அளவு, கொஞ்சமாக சாம்பார் தூள் கொதிக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, புளி, அதை கரைச்சி கொஞ்சமாக விடலாங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கீங்களா, திட்டமாக ஊற்றிக்கலாங்க. போதும், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்போ ஊற்றிக்கலாங்க. நான் திட்டமாக தான் ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கிட்டோங்க. இது கொதி வரும்போது பாருங்கள், ரொம்ப வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. பார்க்கும்போதே நல்லா ஆசையாக இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொத்தமல்லி கருவேப்பிலை போட போகிறோங்க. பாருங்கள், சுவையான கோஸ் கூட்டு தயாராகிடுச்சுங்க. வெங்காயம் பூண்டு எல்லாமே ரொம்ப சுவையாக தயாராகிடுச்சுங்க. கலரும் பாருங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு. வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.